ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹிந்தி தரங். நம்ம இன்னைக்கு பிராத்மிக்ல பார்ட் 4 கஹானி பார்ட்ல இருக்கிற தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். தர்ஜி அவுர் ஹாத்தி. தர்ஜி அவுர் ஹாத்தி அப்படின்னா டைலர் அண்ட் எலிஃபண்ட். மேலே கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக டீட்டெயில்டு ஸ்டோரி. நம்ம எக்ஸாமுக்கு இந்த கஹானி கா சாராம்சம் எழுதினா போதும். இப்போ நான் உங்களுக்கு அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். कहानी का सारांश. किसी शहर में दर्जी की एक दुकान थी. ஒரு டவுன்ல ஒரு டைலரோட ஷாப் இருந்தது. அதாவது ஒரு டைலர் ஷாப் இருந்தது. வக் துக்கான் சடக்கே பாஸ்தி. அது ரோடு கிட்டேயே இருந்தது. ஏக் ஆத்தி நகானே ரோஜ் உஸ் சடக் சே ஹோக்கர் ஜாயா கர்த்தா தா. ஒரு எலிஃபண்ட் குளிக்கிறதுக்காக டெய்லி அந்த ரோடு வழியா போகும். நகானேனா டுபாத். दर्जी उस हाथी को रोज केले दिया करता था. தர்ஜினா டெய்லர். அந்த டெய்லர் அந்த எலிஃபண்ட்டுக்கு டெய்லி ஒரு பனானாஸ் கொடுப்பார். हाथी भी रोज केले के लिए वहां आकर अपनी सूंड बढ़ाता था. ஆனால் அந்த எலிஃபண்ட்டும் என்ன பண்ணும்னா டெய்லி அது வழியா போகும்போது பனானாஸ்க்காக அதனோட ட்ரங்கை கொடுத்து அந்த பனானாஸை வாங்கிக்கும். சூண்ட் அப்படின்னா एलिफेंटोட அந்த ட்ரங்க். एक दिन हाथी ने हमेशा की तरह केले के लिए अपनी सूंड बढ़ाई. ஒரு நாள் அந்த எலிஃபண்ட் எப்பொழுதும் போல அமேஷானா எப்பொழுதும் மாதிரியே அது அதனோட ட்ரங்கை நீட்டுது பனானாஸ்க்காக. தர்ஜி கே பாஸ் கேலா நகிதா. ஆனா டெய்லர் கிட்ட பனானாஸ் இல்ல. நகினா இல்ல. इसलिए उसने एक सुई सूंड में चूबाती. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நீடில் போய் விளையாட்டுத்தனமா வெறுப்பேற்றுற மாதிரி அந்த ட்ரங்க்குள்ள வச்சாரு. தர்ஜி கோ எக் விவகார் தர்ஜி கா எக் விவகார் ஆத்திக்கோ அச்சா நகி லகுதா. தர்ஜி இப்படி பண்ண இந்த விஷயம் ஹாத்திக்கு சுத்தமா பிடிக்கல. फिर भी हाथी चुपचाप नहाने चला गया. ஆனாலும் அந்த எலிஃபண்ட் சைலண்டா அங்கேருந்து குளிக்கிறதுக்கு போயிடுத்து. चुपचापना சைலண்ட். वापस आते समय हाथी ने अपनी चूंड में गंदा पानी भर लिया. ஆனா திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அது என்ன பண்ணித்துன்னா அதனோட ட்ரங்க் ஃபுல்லா தண்ணீர் ரொப்பின்னு வந்தது. உஸ்னே தர்ஜி கி துக்கான் பர் வ கந்தா பானி டால் தியா. அது என்ன பண்ணித்து அந்த டைலர் ஷாப்ல ஃபுல்லா ட்ரங்க்ல வச்சிருந்த ஃபுல் தண்ணியை அடிச்சு விட்டுருச்சு. इससे दुकान में रखे सारे नए कपड़े खराब हो गई. அதனால என்னாச்சு ஷாப்ல இருந்த எல்லா நியூ ட்ரெஸ்ஸுமே பாழா போச்சு. கராப்னா டேமேஜ் ஆயிடுது. அப் தர்ஜி பச்தானே லகா. சீக் ஹன்சி மஜாக் கி பி சீமா ஹோனா சாகியே. எதுவுமே அந்த சிரிச்சு ரொம்ப வெறுப்பேத்துறதுக்குமே ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்றதா இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.